வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுதுன்னா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குதுன்னா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் போக்காமட்டே கிளி தூக்காதேடா. வணக்கம், நான் உங்கள் சின்னா. என்னோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சின்னா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் ஒருக்குப்பேட்டை பகுதியில் வந்து அண்ணா நகரில் அழகு முத்துமாரியம்மன் கோயில்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் வந்து டெய்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சியோடு அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் வந்து கூட இருந்து ஒத்துழைப்போட எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுக்காக வந்து உழைச்சி பாடுபடுறவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறவங்க நம்மளோட மாவட்ட செயலாளர் சுறாவேலுன்றவர் வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. தலைவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இதே போல் மேலும் மேலும் வந்து நிகழ்ச்சிகளை வந்து நல்லா சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வந்து மேலும் இந்த தொகுதிக்கு வந்து நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் வந்து இதெல்லாம் வரவேற்கும். இவர் பேர் தான் ஜெகதீஷ், அந்த வெள்ளையா இருக்கார்ல அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு முக்கியமான சப்போர்ட் பண்ணுறது அவர் தான். எனக்கு எதுவும் தெரியாது, வேணாம்னு சொன்னப்ப நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஊக்கப்படுத்துனவர் அவங்க தான். இவர் தான் 41வது வட்ட பகுதி செயலாளர். மிகவும் சிறப்பாக வந்து எல்லா வேலையும் கூட இருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்படுறது இவர் தான். இவர் இந்த உழைப்புக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவங்க கூட ஒத்துமையாக இருந்து இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. மிகவும் சந்தோஷமா இருக்கு. இந்த சாப்பாடு எப்பத்துல இருந்துமா போடுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நல்லா அழகா சிரிக்கிறாங்கல்ல, இதுதான் மக்களோட மகிழ்ச்சி. இதைத்தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ரொம்ப வருஷமா போடுறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா போடுறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் போடுறாங்க? 2 வருஷம். 2 வருஷம் போடுறாங்களா? சூப்பர்மா. எந்த குறை இல்லப்பா, நல்லா பாக்குறாங்க. எனக்கு எந்த குறை இல்லை. நான் 20 வருஷமா அங்கிருந்து டிஃபன்ல இருந்து இப்போ சாப்பாடு வரைக்கும் இப்ப இருந்து வாங்கி நிக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? டிஃபன் போடுவாங்க, நான் எல்லாம் போடுவாங்க. 3 வருஷம் ஸ்டார்டிங் பண்ணாங்க. ஆமா, எந்த குறை இல்லப்பா எங்களுக்கு. உங்க ஏரியாவுக்கு நல்லபடியா சிறப்பா செஞ்சு கொடுக்குறாரு தலைவர். எந்த குறை இல்ல. உங்க மாவட்டத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, அவங்க மாவட்டம் தான் நன்றி சொல்லுங்க. மாவட்டத்தோட பேரு வேலு. பேரு அடமொழி இருக்குல்ல, சுறாவேலு. அண்ணன் சுறாவேலு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஐயா, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா சாமி. சூப்பரா இருக்கா? மகிழ்ச்சியா? கட்சி உள்படம் எங்க இது కత్తి బీజీ లేకుండా టయానికి అన్నం దొరుకుతుంది, టయానికి మేము తింటున్నాము. குறை లేకుండా బాగుండదు. சூப்பர்மா. நீங்க வந்து எந்த பொறுப்புல இருக்கீங்க இந்த வட்டத்துல? நான் வந்து வடமேற்கு பகுதியோட துணை செயலாளராக இருக்கேன். இவர் தான் வந்து வடமேற்கு பகுதியோட செயலாளர், பகுதி செயலாளர். நான் பகுதி துணை செயலாளராக இருக்கேன். ஓகே. அதே போல உங்களோட பேர்கள்லாம் பார்த்துடலாமா? யார் யார் என்னென்ன போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத. இவர் வந்து ஆர்கே நகர் வடகிழக்கு மாவட்ட இணை செயலாளர். இணை செயலாளர். இவர் வந்து துணை செயலாளர். துணை செயலாளர். வட்டம் வந்து நம்ம தலைவர். தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுமா அவரை? மாவட்டம் சொல்லியிருக்கேன், வடகிழக்கு மாவட்டம். ஆர்கே நகர் மாவட்ட செயலாளர்னா எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். பேரோட சொல்லிடுங்க. ஜி சுறாவேலு. இது போட்டுட்டு இருக்கீங்க. இது தளபதி வந்து மக்கள் இயக்கமா இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. தோராயமா சொன்னோம்னா ஒரு 4 வருஷமா போறாங்க. ஃபர்ஸ்ட் காலையில போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் இடம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கருமாரிமா நகர்ல போட்டிருந்தாங்க. ஓகே, சூப்பர். இது வந்து டெய்லி வந்து போட்டுட்டு இருக்கீங்களா? டெய்லி நாங்க போட்டுன்னு இருக்கோம். இப்போ ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா வட்டத்திலயும் போடுறாரு. சூப்பர். 2 வேலையா போடுறாரு. அவரு காலையிலயும் போடுறாரு, மதியமும் போடுறாரு. விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இப்போ வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு வந்து போய் சேருதுன்றது வந்து இது மூலமா வந்து தெரியுது. ஆர்கே நகர்ல வந்து மொத்தம் 10 இடத்துல போடுறாங்க. ஓகே, சூப்பர். நிகழ்ச்சியில வந்து இருக்கீங்க, நீங்க இந்த ஏரியால வந்து என்ன பொறுப்புல இருக்கீங்கன்றத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நான் வந்து மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை அணி இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். என் பேர் பார்த்தா எம் தேன்மொழி. ஓகே, சூப்பர். அண்ணா நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? நான் வந்து வட்ட பொருளாளர் 41.
41 வட்ட பொருளாளராக இல உணவகத்துல வந்து நீங்க வந்து எவ்வளவு நாள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா இதுல வந்து சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க, உங்களோட பங்கு என்னன்றத விலையில்லா விருந்தகம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாவே நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா காலையில சிற்றுண்டின்ற மாதிரி நடந்திருந்தது. இப்ப வந்து தளபதி சொன்னாங்க நிறைய பேர் வந்து ஏழை எளிய மக்கள் பசியார இருக்காங்கன்றதால எங்க மாவட்ட செயலர் ஜி சுறாவேல் அண்ணன் வந்து மதியத்திலயும் மக்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்றதுக்காக மதியம் சாப்பாடுன்றத அரேஞ்ச் பண்ணாங்க. இப்ப கிட்டத்தட்ட என்ன சொல்லுன்னா ஒரு 6-7 மாசமா தான் நான் இதுல வந்து ஒர்க் பண்றேன். இப்ப ரீசெண்டா இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் மரிய வில்சன் சார், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் சார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஜனங்க வந்து பசியால இருக்காங்க, நான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து 3 வேளை உணவு நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் ஆர்கே நகர் மக்களுக்கு அப்படின்றபடி சொன்னாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரு. என்ன ஒண்ணு, காலையில சிற்றுண்டியும் மதிய உணவும் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் சில காலத்துல வந்து இரவு உணவுன்றது வழங்கறதுக்காக வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே வழியில எங்க அண்ணன் என்ன பண்ணாங்களோ அந்த வழியில வந்து எங்க மாவட்ட செயலாளரும் பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதை விட இன்னும் சிறப்பா நடக்கணும்ட்டு நாங்க இறைவனை வேண்டிக் கொண்டோம். தமிழ்நாட்டிலே விலையில்லா விருந்தகம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பத்துல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாம், இது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். மக்களுக்கு வந்து ஏழ்மையான மக்களை வந்து அடிப்படை மக்களுக்கு போய் சேரணுன்றது தான் முக்கியமான விஷயம். தளபதியோட கொள்கையும் அதான். அதே போல வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்க சிறப்பா செயல்படுத்திருக்கீங்க. அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் விருந்தகன் ஆரம்பிச்சது பெருமையா சொல்லிக்கணும்னு பார்த்தா எங்க அண்ணன் ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் உலக அளவு ரீச் ஆகணும்ன்றது இன்னும் ஆசைப்படுறோம் நாங்க. தலைவர் மேலும் மேலும் வந்து இதோட பெரிய இடத்துக்கு போவாரு. அதே போல வந்து எல்லா விஷயமும் வந்து சிறப்பா நடக்குன்றதை வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். ஓகே, நன்றி.